தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்னைக்கு ஆகஸ்ட் 11 நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க தாவேக அரசு. இதுக்கு எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரு மனதா இந்த தீர்மானத்துக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் இதுல எனக்கு உடன்பாடு இல்ல, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவையில இருந்தே வெளிநடப்பு பண்ணிட்டாராம். கண்டிப்பா யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்தான். அது மாதிரி இப்ப தாவேக கவர்மெண்ட் நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்களே, அப்ப இனிமே தமிழ்நாட்டுல நீட் கிடையாதா? என்ன விஜய் சார் வந்த உடனே நீட் கேன்சல் பண்ணிட்டாங்களா? இதான் விஜய் சாரோட பவர், மாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோல அது என்ன, தீர்மானம்னா என்ன, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு விஜய் சார் வந்த உடனே நீட் கேன்சல் ஆயிருச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11 தமிழ்நாட்டுல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்துகிட்டு இருக்கு. நிதிநிலை அறிக்கை மேல தமிழ்நாட்டுல சட்டப்பேரவை விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு காலையில தாவேக அரசு சார்பா தமிழ்நாட்டுல இருந்து நீட்டுக்கு எதிரான தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நீட் எங்களுக்கு எங்க மாணவர்களுக்கு பெரும் சுமையா இருக்கு. வருஷம் இதனால தற்கொலை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. மாணவர்களோட மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 தலைவலி அது கொடுக்குது. ஒரு பெரிய பிரச்சனையா இது இருக்கு. அது மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு இது அவ்வளவு ஈஸியான ஒரு எக்ஸாமா இல்ல. இதனால மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதுல இருந்து எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ நீட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெடிக்கல் நீங்க படிக்க போறீங்க, அப்படி மெடிக்கல் காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும், மெடிக்கல் நீங்க படிக்க முடியும், மருத்துவ படிப்பு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது கிடையவே கிடையாது. இது 2016, 17க்கு அப்புறம் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஓகேவா? அப்படிங்கிறப்ப முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 12th என்ன மார்க் வாங்குறாங்களோ அந்த மார்க், அந்த கட் ஆஃப் வச்சுதான் மெடிக்கல் சீட் கவுன்சிலிங் எடுப்பாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ 12th எவ்வளவு மார்க்லாம் வாங்கிக்கோ, ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கிருக்கியா ஓகே, இல்ல 12th நீ மோர் தென் 99% வாங்கிருக்கியா ஓகே, 99.1, 99.2 அப்படிலாம் கூட வாங்கிருக்கியா ஓகே, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணனா உனக்கு மெடிக்கல் சீட் கன்ஃபார்ம். இல்ல அப்படின்னா மெடிக்கல் சீட் கிடையாது. இப்படிங்கிறது இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்து. இந்த நீட் அவங்க எது கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி இந்தியா ஃபுல்லா மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே தேர்வு, அந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றது. மெடிக்கல் மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த செட் ஆஃப் எக்ஸாமுக்கு அவங்க தயாரா, அது படிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல நடக்கிற ஒரு எக்ஸாம் தான் இந்த நீட் எக்ஸாம். இதுல கிளியர் பண்ணி தான் நம்மளால இது பண்ண முடியும். அப்பதான் இப்ப சிச்சுவேஷன் மாறிடுச்சு. இதுக்கு விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டுல அரசு தரப்பா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு. எதுக்காக நம்ம தீர்மானம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு யோசிங்க அப்படின்னா, ஒவ்வொரு பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லி சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லி அதுல சில டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது விவசாயம், சிறைச்சாலை, மது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாநில பட்டியல் இருக்கு. பொது பட்டியல் அப்படின்னா அதுல சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ரெண்டுமே மத்திய அரசும் அதுல கலந்துக்கலாம், மாநில அரசும் அதுல தங்களோட இதை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுல கல்வி அப்படிங்கிறது எஜுகேஷன் அப்படிங்கிறத மத்திய பட்டியலுக்கு போயிருச்சு 1976க்கு அப்புறம் நினைக்கிறேன். அந்த இதுக்கு அப்புறம் மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு மாறிடுச்சு. இப்போ என்ன முடிவுனா, தமிழ்நாட்டுல நம்ம எஜுகேஷன் மேல என்ன விதமான மாற்றங்கள், என்ன விதமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், தப்பே கிடையாது. ஆனா மத்திய அரசு அதே மாதிரி ஒரு ஸ்கீம் வேற ஒரு இதுல கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு பேத்துக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் வருதா? இதுல யாரோட தரப்பு ஜெயிக்கும் அப்படின்னா உறுதியா மத்திய அரசு தான் ஜெயிக்கும். இப்போ நீட் கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. இந்தியா ஃபுல்லா ஒரே எக்ஸாம் மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதுக்கு தமிழ்நாட்டுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா விருப்பமே இல்லாமனாலும் 2017 இருந்து இப்ப வரைக்கும் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க மாணவர்கள். அது மாதிரி இதுக்கு விருப்பம் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த கவர்மெண்ட்டுக்கு விருப்பம் கிடையாது. நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதுறதுல அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கு அப்படின்னு. ஆனா மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டளைக்கு நம்ம இது பண்ணி தான் நம்ம இருக்கோம். அதுதான் ரூல், அதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப
இந்த மாதிரியான சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது மத்திய அரசு சைன் அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப அந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப விஜய் அவர்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கான தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்களே, அப்போ இனிமே வந்து எல்லாம் நடந்துருமா? ஆஹ் பிரதமர் அவர்கள் வந்து இதை கேன்சல் பண்ணிடுவாங்களா? இதுக்கான வேலைகள் அடுத்தது நடக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்களே, இந்த தீர்மானம் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இது ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி. அதாவது எங்க மாநிலத்தில இருந்து எங்க மாநிலத்து சார்பா நாங்க ஒரு ஒருமித்த எல்லாருமே நாங்க ஒரு 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 டீமா நாங்க ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் லெட்டர் தான். இந்த ரிக்வஸ்ட் லெட்டரை மத்திய அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒண்ணு அக்செப்ட் பண்ணலாம். சரி, ஓகே, இவங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருவோம், இவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க கிடைச்சா கொடுக்கலாம். இல்லையா இந்த தீர்மானத்தை அவங்க கேன்சல் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா வை அப்புறம் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனே பதில் சொல்லாம காலம் தாழ்த்தலாம். அது அப்படியே ஹோல்டுல போறது, கிடப்புல கிடக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதை இது பண்றது. இதனால நமக்கு என்னப்பா லாபம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரே கொள்கையில இதா இருக்கும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் தாவேக்கா அரசு மட்டும் உடனே சிஎம் அவர்கள் வந்து ஒரு ஆணை போட்டு பண்றது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு இதுக்கு ஓட்டு வைப்பாங்க. அந்த ஓட்டுல இந்த இது ஜெயிக்கணும், இந்த பில் ஜெயிக்கணும், இந்த தீர்மானம் வந்து ஓட்டு எல்லாருமே ஓகே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஆதரவுக்கு பதிலாக எதிர்ப்பு அதிகமா இருந்தா இது போகவே போகாது, இது தீர்மானமா மாறாது. அது சொல்றேன். இது ஒரு விஷயம் கொண்டு வராங்களே, இது வந்து உண்மையா தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போகுது அப்படிங்கிற பட்சத்துல அனைத்து கட்சிகளும் சட்டப்பேரவைக்குள்ள இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே ஓகே அப்படி மெஜாரிட்டி இருந்தா மட்டும்தான் இது தீர்மானம் வந்து மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க. இல்லைன்னா இது சட்டப்பேரவைக்குள்ளேயே இந்த லெட்டர் முடிஞ்சிடும். அது மாதிரி இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த நீட் இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்தது, இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்களா? தாவேக்கா அரசு கொண்டு வந்த உடனே தான் இப்படி ஒரு மாற்றம் நடந்துருச்சா, ஆட்சி மாற்றம் இப்படி ஒரு மாற்றம் நடந்துருச்சா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது கிடையாது. 2017லயே இதே மாதிரியான ஒரு நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. 2021ல தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. 2022ல ஒரு தீர்மானம், 2024லயே ஒரு தீர்மானம். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க அதை ரிஜெக்ட் பண்றாங்க, இல்ல ஹோல்டுல போடுறாங்க. அக்செப்ட் மட்டும் அதுக்கு அவங்க வந்து அப்ரூவல் மட்டும் ஓகே அப்படின்னு ஆதரவு மட்டும் கொடுக்காத மத்த எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க அது அவங்களுக்கான இது. இப்ப நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு உடனே அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு ஓகே சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள், சோ அவர் ஓகே சொல்லி ஆகணும். யாரு இருந்தாலும் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஓகேன்னு வாங்கி வச்சுக்குவாங்க, இல்ல அதை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா அதை ஓகே அது நல்லதுதான் அந்த மாநிலத்துக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்படிதான் நடக்கும். ஓகேவா? இப்போ நான் சொன்னோம்ல, ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் இந்த இதை விட்டு நீட்டை விட்டு இந்த தீர்மானத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு. அது யாரும் உங்களுக்கு உறுதியா தெரியும். பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் இந்த இன்னைக்கு இது பண்ண நீட்டுக்கு எதிரான இந்த தீர்மானத்துக்கு தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சு வாக் அவுட் கொடுத்துருக்காரு. மற்ற எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சு இந்த தீர்மானம் வந்து மத்திய அரசுக்கு அனுப்ப போறாங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் வேற, திராவிட கட்சிகள் இருந்தாங்க, மாறி மாறி இது பண்ணாங்க, எல்லாம் ஓகே. இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அதிகமான இளைஞர்கள் பலத்துடன் சிஎம் விஜய் அவர்கள் வந்து சிஎம்மா இருக்கிறாங்க, விஜய் அவர்கள் சிஎம்மா இருக்கிறாங்க. இவங்க மூலியமா நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த தீர்மானத்துக்கு மத்திய அரசு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? விஜய் வந்துட்டாங்க, கண்டிப்பா நம்ம அதுக்கு வந்து ஆதரவு அப்ரூவல் கொடுத்துருவோம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்ல இருந்து விலக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல யாரு வந்தாலும் சரி எங்க தான் நாங்க இருப்போம், எங்க ஸ்டாண்டா இருப்போம், அவங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும், உங்களுக்கு நீட் எக்ஸாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம், இந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மெடிக்கலுக்கு வேணுமா? மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தின உங்களோட நாலேஜ் என்ன, உங்களோட ஐடியா என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவ்வளவுதான். நம்ம சரியோ தப்போ உங்களோட ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா நீட் இருக்கணும், நீட்டுனா நல்லதுதான் மாணவர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீட் வந்து தேவையில்ல தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. யாராவது மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்க? அதாவது சில பேர் வந்து இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறாங்க அப்படின்னாங்க, வீட்ல இருந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க அப்படின்னாங்க. உண்மையாவே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியுதா? நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, 1 to 12 வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல படிச்ச இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வச்சு உங்களால இதுல கேதர் பண்ணக்கூடிய நாலேஜை வச்சு மட்டும் உங்களால இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியுதா? இல்ல கண்டிப்பா இதுக்கு இன்ஸ்டிடியூஷன் போய் ஆகணும், இதுக்குன்னு ஒரு அகாடமி போய் ஆகணும், அப்படி அகாடமி மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் தான் இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும்
அப்படி வீட்டுல இருந்து ஓன் ப்ரிப்பரேஷனா பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இதை படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம ஆட்களுக்குலாம் இதை பத்தி தெரியாது. ஒரு நீட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அது அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வருஷம் இதனால வந்து தற்கொலைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்னைக்குமே இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இடையில வேற கொஸ்டின் லீக் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப இதை படிக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும் அப்படிங்கிறனால தான் கேட்கிறேன். யாராவது இந்த மாதிரி படிக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீட் இல்லாம நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும், இல்ல நீட் வந்து கண்டிப்பா இருக்கணும் ப்ரோ, நீட் இருந்தா மெடிக்கல்ல வந்து ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டான டாக்டர் நம்ம எதிர்பார்க்கலாம், நீட் கண்டிப்பா வேணும் அப்படியே உங்களை ஜெனியூனா உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்போ வந்து நான் கோச்சிங் கிளாஸ் ஃபீஸ் கட்டிட்டேன் அதனால அப்படி சொல்லலாம். உண்மையாவே இது வந்து ஈஸி தான், இது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க நீட் எக்ஸாம்னால, பிஜேபி மேல இருக்கக்கூடிய ஒரு அவதூறுனால அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, நீட் உண்மையிலே கஷ்டமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். நான் இதுல சொன்ன ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது தப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் ஃபர்தர் வீடியோல அடுத்த வீடியோல கண்டிப்பா சேஞ்ச் பண்றேன். நானும் என்னன்னு பாக்குறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.